வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழில் தேடல். இந்த வீடியோவில் கிளாம்பாக்கத்தில் சின்ன அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தது ட்ராக் 1ல் ரொம்ப வேகமாக போனால் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான். ட்ராக் 1 ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ராக் 2ல் ஒரு சபர்பன் ட்ரெயின் போகுது. எவ்வளோ மெதுவாக போகுதுன்னு பாருங்கள். இது லெஸ் தென் 30 km ஸ்பீடில் தான் போகும். இதே மாதிரி ட்ராக் 3லையும் ஒரு ட்ரெயின்ஸ்லாம் லெஸ் தென் 30 தான் போகுது. மெயின் லைன் கிளியர். ஸோ எக்ஸ்பிரஸ் எல்லாம் இதில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் அதர் ரெண்டு லைனுமே வந்து வேலை நடக்கிறதுனால ரொம்ப மெதுவாக போகுது. நான் வந்த நேரம் 3 ட்ராக்லேயும் ரெயின் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் போன பார்த்தோம். 2லேயும் 3லேயும் சபர்பன் ட்ரெயின்ஸ் எவ்வளோ மெதுவாக போகுதுன்னு பாருங்கள். நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக ரொம்ப முக்கியமான அப்டேட் இதாங்க. ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி நடுவில் அந்த கேப் தண்ணி நிற்கிது இல்லையா, அந்த கேப்பில் ஃபில் பண்ணுறதுக்காக டைல்ஸ் வந்து இறங்கி இருக்குது. அதுதான் இந்த வீடியோட ஹைலைட்டு. இந்த மாதிரி டைல்ஸ் கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. இங்கே இருக்கிறது கொஞ்சம் தான், வெளியில் கொஞ்சம் இறக்கியிருக்காங்க. இதை ரிலே பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். பிளாட்ஃபார்ம் 1 சிவில் ஒர்க்கெலாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த பிரிட்ஜ் அப்டேட்டில் ஸ்கை வாக்கர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இது பிளாட்ஃபார்ம் ஐலாண்ட் பிளாட்ஃபார்மோட ஒரு சைடு ஃபுல்லாக அடுக்கிட்டு அதை சிமெண்ட் வச்சு பூசிட்டாங்க. இதே மாதிரி ட்ராக் 3 கிட்டேயும் பூசிட்டாங்கன்னா நடுவில் லேண்ட் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.